சுனிதா வில்லியம்ஸ் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் விபத்தில் சிக்கியதாக நாசா நிர்வாகி ஒருவர் வெளியிட்டுள்ள தகவல்தான் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவை போலவே சுனிதாவுக்கும் நடந்திருக்கும் என்பதையே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி 10 நாள் பயணமாக போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றனர். ஆனால் திட்டமிட்டபடி அவர்களால் 10 நாட்களில் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. 9 மாதங்கள் அங்கேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் 9 விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரையும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்தது. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் என்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பற்றி நாசா எந்த விளக்கமும் அளிக்காமல் மௌனம் காத்து வந்தது. இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் டைப் ஏ விபத்து என குறிப்பிட்ட நாசா நிர்வாகி ஜாரட் ஐசக்மேன் 311 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார். டைப் ஏ விபத்து என்பது 18 கோடிக்கும் அதிகமான இழப்பு அல்லது விண்கலம் முழு கட்டுப்பாட்டை இழப்பதாகும். இதனைதான் அந்த அறிக்கை உறுதி செய்துள்ளது. போயிங் நிறுவனம் மற்றும் நாசா அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அலட்சியப்படுத்தியதாகவும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால் பாதுகாப்பு விதிகள் மீறப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 2003ஆம் ஆண்டு இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா சென்ற விண்கலம் வெடித்து சிதறியதில் அவர் உயிரிழந்தார். அதேபோல சுனிதா வில்லியம்ஸ் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலமும் விபத்தில் சிக்க இருந்ததாக நாசா வெளியிட்ட பகீர் தகவல்தான் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.